இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு. And you're most welcome to the covenant of the day. And today is 2nd September 2024, Monday, a new month and the beginning of the new month and the beginning of new week. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதமாக இருந்திருக்கோம். கர்த்தர் நிச்சயமாய் போதுமானவராக இருந்திருப்பார். இன்றைக்குள்ள வசனத்தை நாம் பார்ப்போம். ஆவியானவர் பவுலின் மூலம் என்ன சொல்லுகிறார் என்று 13 verse 5. Let your conduct be without covetousness, be content with such things as you have. For he himself said, I will never leave you nor forsake you. Hallelujah. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பிதா சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அதே வார்த்தையை இன்றைக்கி இயேசு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் போதும் என்கிற மனதோடு வாழு, கற்றுக்கொள்ளு. ஹல்லேலூயா. அவர் கைவிட மாட்டார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்பதனாலே he will never leave you or nor forsake you, so that you no need to worry, no need to anxiety for anything, because he never leave you. அவர் உன்னை கைவிடுவதில்லை. அருமையான சகோதரனே, சகோதரி, இதை நீ புரிந்து கொள். ஆசை என்பது அது பொல்லாத ஒரு பிசாசு. ஆமாதானே? அந்த ஆசை மனிதனை கெடுத்து விடும், மனிதனை அழித்து விடும், ஆத்துமா நஷ்டமாகிவிடும். அதனால தான் வசனம் நமக்கு சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கவைகளை போதும் என்று எண்ணுங்கள். ஹல்லேலூயா. அந்த மனசு வேணுங்க. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசு உன் வாழ்க்கையில் வருவாரானால் அதை காத்துக்கொள்ள கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். போதும், கர்த்தர் கொடுத்தா ஓகே, இல்லை போதும். ஒரு மகிழ்வு, ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வது ஒரு நிறைவான வாழ்க்கை என்பது மறந்து விடாது. எப்பொழுது ஏக்கத்தில் இருப்பது அது நிறைவு அல்ல. ஏன்னோ always, we are seeking for something, no, it's not that. Christian life is happiest life, and you will be sufficient, because our Lord says, my grace is sufficient. கிருபை உனக்கு போதும். அப்படின்னா எல்லாம் அவர் போதுமானதாக இருப்பார் என்பது நிச்சயம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செப்டம்பர் மாதம் அவர் உனக்கு போதுமானவராக இருப்பார். ஆண்டவரை சார்ந்து வாழு, ஆண்டவரை பற்றிக்கொள்ளு. You depend on the Lord and surrender yourself, and you can see the glory of God, and you can see holding your hand and God is leading. Our Lord Jesus Christ, you can see is leading you. Hallelujah. அவர் உன்னை வழி நடத்துகிறதை பார்க்க முடியும். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே கர்த்தருக்குள் பலப்பட்டவராக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருப்பார். தடைப்பட்ட எல்லாவற்றையும் திறந்து விட அவராலே முடியும். ஹல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையின் தந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் கீழ்ப்படியணும். நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறாங்க, ஆனால் கீழ்ப்படிய மாட்டுறாங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம். மெனி சப்மிட்டிங் அண்ட் கமிட்டிங் பட் நாட் ஒபேயிங். தட்ஸ் அ ப்ராப்ளம். தட்ஸ் அ பிக் இஷ்யூ. நீ ஒப்பு கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் அதுக்கு நீ கீழ்ப்படியாமல் ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு நடக்காமல் இருப்பாயனால் எப்படி அந்த அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்? எப்படி அவர் ஆசீர்வாதம் உன்னை சேரும்? ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திங்கட்கிழமையை ஆசீர்வதிங்க. வேலை செய்கிறவங்களோடு கூட இருங்க. போகும் பொழுதும் வரும் பொழுதும் உங்களுடைய கிருபை தாங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளோடு இருங்க, பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளோடு இருங்க, எல்லாரோடும் இருங்க. ராஜா, நீர் கூட இருக்கிறேன் என்கிற விசுவாசத்தை தந்து உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. துதிக்கான மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை விட்டு அவர் விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை ஷேர் அப், கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு போதுமானவர் இருப்பாரு. God bless you. Take care.